இதற்கு அடுத்தபடியாக மனிதர்கள் மட்டுமல்ல, கால்நடைகளையும் விட்டு வைக்கவில்லை. இந்த மேக வெடிப்பும் காட்டாற்று வெள்ளமும் என்பார்களே, அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்க போகும் காட்சி உண்மையிலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தும் காட்சி என்கிறார்கள். அப்படி ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். பாருங்கள், எத்தனை கால்நடைகள், நூற்றுக்கணக்கான கால்நடைகள் அடித்து செல்லப்படுகின்றன. சில கால்நடைகள் நீந்தி கரையேறுகின்றன, பல கால்நடைகள் வெள்ளத்திலே அடித்து செல்லப்படுகின்றன. எனவே கணக்கில்லாத அளவுக்கு கால்நடைகளை அடித்து சென்று கொண்டிருக்கிறது பாகிஸ்தானிலே ஓடுகின்ற வெள்ளம். இது பாகிஸ்தானில் மட்டுமல்ல நேயர்களே, இதே போன்ற காட்சி இந்தியாவின் பஞ்சாப் மாகாணத்திலும் ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் பிராந்தியம் மட்டுமல்ல, இந்தியாவில் பஞ்சாபிலும் ஜம்முவில் ஏற்பட்டிருக்கு. இமாச்சல், ஜம்மு, அதே போன்று பஞ்சாப், ராஜஸ்தானின் சில இடங்களிலும் கூட இதே போன்ற வெள்ள பாதிப்பு பெரிய அளவுக்கு இருக்கிறது என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் தற்போது பாகிஸ்தானை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற காட்சி, கால்நடைகளை பார்த்தோம்னா வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை பார்ப்போம். தற்பொழுது ஒரு பாலத்தின் கீழே அந்த வெள்ள நீர் வருகின்ற வேகத்தை பாருங்கள். பார்க்கும்பொழுது நிச்சயமாக நாம் அச்சம் அடைவோம். அந்த அளவுக்கு அந்த கை கால்களெல்லாம் நடுங்கும் என்பார்கள், அது போன்ற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். சென்னை வெள்ளத்தை பார்த்தவர்கள் இதை பார்த்து சென்னை வெள்ளத்தை அடையாறிலும் கூவமாற்றிலும் அந்த பாலத்தின் கீழே அடித்து கொண்டு வேகத்தில் ஓடிய பொழுது அந்த ஆடுகளை பார்க்கும்பொழுது எல்லோரும் பயந்தார்கள். அழகாக ஓடுகின்ற நீரை பார்த்து பயந்தார்கள். ஆனால் தற்பொழுது நாம் அதே போன்ற ஒரு காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கோம். எந்த அளவுக்கு வேகத்துடன் அடித்து செல்லப்படுகின்ற காட்சிகள், கண்ணில் பட்டதை எல்லாம் சுருட்டி கொண்டு செல்லும் சுனாமியை மிஞ்சும் அளவுக்கு தற்பொழுது இந்த வெள்ள காட்சிகள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த சட்லஜ் நதியின் வேகம்தான் இது. இதே போன்ற வேக காட்சிகள் ஒரு நதி சட்லஜ் மட்டுமல்ல, சிந்து நதி, சிந்து மிகப்பெரிய நதி சிந்து நதி, அதனுடைய துணை நதிகளாக கிளை நதிகளாக இருக்கும் ஜீலம், செனாப், ராவி, பியாஸ், சட்லஜ் என்ற ஆகிய 5 நதிகளும் நாம் வரலாற்று புவியியல் பாடத்தில் எல்லாம் படித்திருப்போம். இந்த 5 நதிகளும் தற்பொழுது பொங்கி வருகின்றன. பொங்கி வரும் கங்கை என்பார்களே, அது போன்று பொங்கி வரும் சிந்து நதி என்பார்களே, அது போன்று தற்பொழுது இந்த நதிகள் ஒவ்வொன்றும் பொங்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதனுடைய வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத காட்சிகளால் பாகிஸ்தானே தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கிறது, வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சிகள், வெள்ள காட்சிகளை நாம் பல்வேறு காட்சிகளாக பாகிஸ்தானின் பல்வேறு இடங்களிலிருந்து, அதாவது கைபர் பக்துன்வா பகுதி, பஞ்சாப் பிராந்தியம், சிந்து பிராந்தியம், பலுசிஸ்தான், ஜில்ஜிஸ் பல்திஸ்தான், POK பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதி, தலைநகர் இஸ்லாமாபாத் என ஒவ்வொரு இடங்களிலிருந்து வருகின்ற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானுடைய காட்சிகள் அனைத்துமே தற்போது ஒவ்வொன்றாக நாம் திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் காட்சிகளை பார்க்கும் பொழுதே தெரியும் எந்த அளவுக்கு பாதிப்பு பாகிஸ்தானை இந்த வெள்ளம் புரட்டி போட்டிருக்கிறது என்று. பாகிஸ்தானில் இது போன்ற மேக வெடிப்பு, காட்டாற்று வெள்ளம் எல்லாம் ஆண்டுதோறும் நடைபெறும் ஒரு நிகழ்வாக இருந்தாலும் இந்த முறை முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு தற்போது உயிரிழப்பு மட்டுமல்ல, சேதங்களும் பெருமளவிற்கு பெரிய அளவில் இருக்கிறது, பெரிய இழப்பாக இருக்கிறது என்பதுதான் தற்போது பல வெளிநாடுகள் தயவு செய்து வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை கொடுத்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, பாகிஸ்தானுடைய NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் ஒரு எச்சரிக்கை ஒலியை கொடுத்திருக்கிறார். ரெட் அலர்ட் எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். ஸ்டே இன்டோர்ஸ், வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும். அவாய்ட் டிராவல், தேவையின்றி வெளியே வர வேண்டாம், வெளியே பயணிக்க வேண்டாம். கீப் அவே ஃப்ரம் ரிவர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நதி ஓட்டங்கள் உள்ள இடங்கள், நீர் ஓட்டங்கள் உள்ள இடங்கள் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையும் மீறி பாகிஸ்தானுக்கு இந்த செல்ஃபி மோகம், பாகிஸ்தான் மட்டுமல்ல உலகம் முழுவதும் அந்த செல்ஃபி மோகம் இருக்கிறது. தற்பொழுது போய் செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெள்ளத்தின் அருகே நின்று. அதிலே பலர் பலியாகியும் இருக்கிறார்கள் என்பதுதான் துயரமான ஒரு செய்தி. இருந்தாலும் அதை பலரும் கேட்பதில்லை. இருந்தாலும் பாகிஸ்தானுடைய பேரிடர், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் உடனடியாக அனைவரும் வீட்டிற்குள்ளே இறங்க, தேவையின்றி வெளியே வர வேண்டாம் என உத்தரவை போட்டிருக்கிறார்கள். நமக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே 115 கிராமங்கள் முற்றிலுமாக மூழ்கியிருக்கின்றன. பாகிஸ்தானில் மட்டும் எல்லையோர பகுதிகளில் மட்டும் 115 கிராமங்கள் முற்றிலுமாக மூழ்கி இயல்பு நிலை என்பது முற்றிலும் முடங்கி போயிருக்கிறது. அதுவும் தண்ணீரிலே மூழ்கி போய்விட்டது என்பார்கள். 3 லட்சம் பேர் வரை இதுவரை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் எத்தனை பேர் சிக்கியிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை.
நமக்கு கிடைத்த மற்றொரு தகவல் சியால்கோட், நரோவால், லாகூர் ஆகிய இடங்களில் எல்லாம் சியால்கோட்டில் மட்டும் 22 சென்டிமீட்டர் மழை கடந்த 36 மணி நேரத்திலே, நரோவாலில் 10 சென்டிமீட்டர், லாகூரிலே 6 சென்டிமீட்டர், லாகூரில் கூட விட்டு வைக்க, லாகூரிலும் 6 சென்டிமீட்டர், இஸ்லாமாபாத்தில் கூட 4 பேர் பலியாக இருக்கிறார் தலைநகர் இஸ்லாமாபாத்திலே. எனவே பாகிஸ்தானின் அனைத்து இடங்களிலும் மழை வெள்ளம், காட்டாற்று வெள்ளம், அதே போன்று மேக வெடிப்பு என தொடர்ந்திருக்கிறது. இதிலே துயரம் தரக்கூடிய, அச்சம் தரக்கூடிய செய்தி என்னவென்றால், மேலும் 2 தினங்களுக்கு அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழையின் வீச்சு அதிகமாக இருக்கும், கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும், தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் என்ன செய்ய போகிறது என்பதுதான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இந்தியா ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை, நல்லெண்ண அடிப்படையிலே ஒரு ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுத்தார்கள். இதனால் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு சரியான நேரத்திலே வெளியேற்றப்பட்டனர். இல்லை என்றால் அவர்கள் எல்லாம் இந்தியாவிலிருந்து ஓடி வருகின்ற தண்ணீரை சிக்கி சிதறியிருப்பார்கள், மாண்டு போயிருப்பார்கள். ஆனால் தற்போது மீட்கப்பட்டதற்கு இந்தியாவின் நல்லெண்ண அடிப்படையில் கொடுத்த தகவல் மிக முக்கியமாக இருந்தது. எது எப்படி இருப்பினும் மிகப்பெரிய சவாலை பாகிஸ்தான் எதிர்நோக்கி இருக்கிறது. எப்படி சமாளிக்கப் போகிறது என்பதற்கு பதில் அடுத்த சில தினங்களில் நமக்கு தெரிய வரும். இருப்பினும் வெள்ளத்திலே தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கிறது பாகிஸ்தான், கிட்டத்தட்ட மிதக்கிறது பாகிஸ்தான் என்றே சொல்லலாம். நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரில் சந்திப்போம். நன்றி.